திமுக ஆட்சி காலத்துல ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் இருந்தார். எஸ் 2000 கோடி Yes. போதைப் பொருள் எஸ் வழக்குல கண்டிப்பா மாட்டினாரு. கண்டிப்பா கிட்டத்தட்ட 50 கிலோ ரசாயன பொருட்கள்ல எஸ் டெல்லி விமான நிலையத்துல ஆமா டேக் ஓவர் பண்ணாங்க. Yes. அவர் திமுக முக்கிய நிர்வாகி. புரியுதுங்க. அப்பெல்லாம் திமுக ஐடிவில இருந்து எந்த இதுவும் பதிவும் வரலையே. இப்போ யார் எந்த தலைமையில கட்சி இயங்கிட்டு இருக்கு, டிவி இயங்கிட்டு இருக்கு, யாரோட கைடன்ஸ் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாதவஜன சார் தான் பிளான் பண்ணி இயக்கிட்டு இருக்காருங்க. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இல்ல அதுக்கு ஆதவர்ஜுனன் சொன்னாரு, அந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங்ல போனதே பாதி நம்பாளுக்கு தான். 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு தான் போனாங்க. எங்கள்கிட்ட சொன்னாங்க, சரி பணத்தை வாங்கிட்டு போங்க, அங்க என்னதான் பேசுறாங்க நம்மள்ட்ட நீ சொல்லுங்கன்னு சொல்றாரு. உண்மையாவே டிஎம்கேக்குள்ள சின்ன பசங்க ஜென்சி மீண்டு எழுறாங்க, அவங்க காசை போட்டு வந்து ஒரு வேலையை செய்யறாங்க நாட்டுக்காக மக்களுக்காக புரிதல் உள்ள இளைஞர்கள் அப்படிங்கிற விஷயம் பரவிடக்கூடாது. இல்லை அதை டவுன் பண்றதுக்காக அந்த 1000 ரூபாய் மேட்டர் எடுத்து விடுறாரு. நான் ஆமான்னு சொல்லியிருக்கேன். இல்லை 1000 கிடையாது, ஒரு டேஷன் இருக்கு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் இதுவரை தமிழ் தேசியவாதியாக அறியப்பட்ட அருணோதயன் அவர்கள். இன்று முதல் திமுக ஆதரவாளராக மாறியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். போஸ்ட்லாம் பார்த்து திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு. இந்த ஜென்சியோட மீட்டிங்லாம் போயிருந்தீங்க. எஸ் போன வாட்டி நம்ம பேசுறப்ப மாற்றத்துக்காக நிறைய பேசியிருந்தீங்க. ஆமா. ஆனா மாறுதல் வந்திருக்கு. எஸ் ஆனா இப்ப திமுக ஐக்கியமாயிருக்கீங்க. அதனால தான் எனக்குள்ளே மாறுதல் வந்துருச்சு. இது முறையான மாற்றம் இல்லைங்க. நான் ஒர்க் அவுட்லாம் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து மாற்றம் கீழேருந்து மேலே ஹெட் டு டோ ஈவனாக இருக்கணும் மாற்றம்ங்கிறது. டக்குன்னு செஸ்ட் மட்டும் எவ்வளோ பெருசுக்கு வருது, பைசஸ் மட்டும் இந்த பைசஸ் எவ்வளோ பெருசுக்கு வருதுன்னா அது சம்திங் தப்பு இருக்குது என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ எந்த சைடு இருந்தால் சரி பண்ண முடியுமோ அந்த சைடு சரி பண்ணணும். ஸோ அப்போ நான் இப்போ டிஎம்கே பகுதியில் தான் சரின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் சொல்லிட்டே நான் மாறிட்டேன். எஸ் இல்ல அந்த ஐடியாலஜிக்கு எதிராக தான் நிறைய பேர் ஓட் போட்டிருக்காங்க. இல்லைங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஓட்டு விழுந்திருக்கு, மாறி இருக்கு, ஆட்சி மாற்றம் இருக்குது. ஆனால் எப்படி 1.5 கோடிக்கு மேலே டிவி கேட்க ஓட் பண்ணியிருக்காங்களோ மாற்றம் சொல்லி ஒரு பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே டிஎம்கேக்கு ஓட் பண்ணியிருக்காங்களே. இப்போவுமே ஓட் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கேக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஓட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அப்போ மாற்றம் வேணும். ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் மாற்றம் வேணும். மற்றவங்களுக்கு மாற்றம் இங்கேருந்து நிகழ்ந்தாலே போதும். ஏன்னா அவங்க கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்குது. டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருந்தா கூட நிர்வாகம்ங்கிறது குழப்படி இருக்குது, இந்த குற்றங்கள் நடக்காமல் இருந்திருக்குமான்னு கேட்டால் நடந்திருக்கும். ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது மூலமாக இவ்வளவு கேஸான விஷயம் நடந்திருக்காது நான் சொல்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக இந்த சின்ன குழந்தைங்களுக்கு, பாட்டிகளுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நடந்திருக்கிறதுக்கான சான்சஸ் 0. அதாவது பிரதர், சமூக விரோதிகள் எப்பவுமே உள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்காது, சோம்பேறிகள். அவங்களுக்கு ஏதாச்சும் யார்கிட்ட தட்டி பறிக்கணும், உழைப்பை சுரண்டணும், அதான் அவங்க வேலை. ஆனால் அங்கே நிர்வாகம் சரியாக இருக்குது, கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கே நம்ம தப்பு பண்ணாலும் தேடி கண்டுபிடிச்சி வந்துருவாங்க அப்படின்னா கொஞ்சம் அவேராக இருப்பாங்க, குற்றங்கள் குறைவாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் இங்கே இல்லை. ஏன்னா நிர்வாகம் புதுசாக வந்திருக்காங்க, யாரோ புது வீடு கட்டி யாரோ வந்திருக்காங்க, ஏரியாக்கே புதுசாக அப்படின்னா திருடர்கள் ட்ரை பண்ணுவாங்கல்ல. இங்கே எதுவும் பெருசாக அவங்களுக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறேன். இவங்க அதுக்கு பட்டவர்த்தனமாக காட்டுற மாதிரி நிர்வாகத்தில் திறன் இல்லைங்கிற எல்லா சைடும் அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க நான் சொல்கிறேன். இல்லை சார், புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, டைம் வேணும்னு கேட்குறாங்க. அதுவும் நிதர்சனம் தானே. நல்ல விஷயங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேங்க. மனசாட்சி எனக்கு ஒன்று இருக்குது. இப்போ புதுசாக நான் வந்து ஸ்டார்டிங் இன்டர்வியூ கொடுக்குறப்ப என்ன இவ்வளோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், என்ன இவ்வளோ கொளற, ஏன் திக்கி பேசுகிற அப்படின்னு கேட்குறப்ப நம்ம மைண்டில் என்ன ஓடும், இப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் கேமரா முன்னாடி வந்திருக்கேன், ஏன் அவ்வளோ குறை சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அது எத்தனை பேரை பாதிச்சிருக்குன்னு கேட்டால் இல்லை. இங்கே உயிர்கள் போயிட்டுருக்கு. சார் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, பெண்ணையும் பேசக்கூடிய பல படங்கள், கடைசி 5-6 படங்கள் பண்ணி பிளாஸ்ட் ஆகிட்டாரு. அதனால பெண்களுக்கு அதிக அளவு அவருக்கு பிடிச்சி, பெண்களுக்கு அவரை பிடிச்சி, அண்ணனாவோ இல்லை ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாவோ நெருக்கமாக ஓகே இவர் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணார். பிகில் படத்தில் ஒரு பெண்ணுக்கு முகத்தில் வந்து அந்த விஷயம் அடிச்சிட்டனால அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருந்து வெளில கூட்டி வந்து அவனை ஃபேஸ் பண்ண வச்சு கூட்டிகிட்டு போய் ரைஸ் கொடுப்பார் லைஃப்ல. ஒரு பெண்ணுக்கு திரைக்கதை அவர் பண்ணுறாரு. இங்கே எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க கரண்ட்டில், உண்மையா. ஸோ அதுக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு இது வருத்தம் அளிக்குது, பதட்டத்தை உண்டாக்குது. இனிமேல் இது மாதிரி நடக்காமல் இருக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம், இன்னும் வந்து காவல்துறை வந்து டைட் பண்ணுறோம் நாங்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க? அமைதியாக கடந்து போகிறீங்க, ஃபங்க்ஷன் போகிறீங்க, சிரிக்க முடியுது உங்களால், மீட்டிங்கில் ஜாலியாக பேச முடியுது. அப்போ என்ன ஒரு அடிப்படையில் ஒரு மனுஷன் விஜய் சார் தானே, அவரை பிடிச்சிருக்குல்ல, அதனால தானே ஓட் பண்ணாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸே இந்த பக்கம் டோட்டலாக வெளியே. நீங்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு மனுஷனாக மாறி தெரியுறீங்களே, அது ரொம்ப வியர்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இல்லை அவரோட பிரதிநிதி தான் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் உடனடியாக ப்ரெஸ் மீட்டில் வந்து ஆன்சர் சொல்லிட்டு தானே சார் இருக்காங்க. என்ன ஆன்சர் சொல்கிறாங்க? எதுவுமே நடக்கலை. நம்ம வந்து செங்கோட்டையன் ஐயா சொன்னார், என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கல, எல்லாம் நல்லா தானே இருக்குது, உங்கள் லைஃப்ல ஏதாவது சிக்கலாம்னு கேட்குறாரு. ஏசி காரில் போயிட்டு ஏசி வீட்டில் இருந்துக்கிட்டு சேஃபான பீப்பிள் வந்து ஃபில்டர் பண்ணி அவங்க அலோவ் பண்ணுற, காவல்துறை அலோவ் பண்ணுற பீப்பிள், செக்யூரிட்டி அலோவ் பண்ணுற பீப்பிள் தான் அவங்கள்ட்ட வருவாங்க. அவங்களுக்கு லைஃப் சூப்பராக தான் இருக்கும். எங்களுக்கு அப்படி இல்லையே, பயமாக இருக்குது. கீழே டைமில் 10-11 மேலே சென்னைக்குள்ளே பொதுவாக தமிழ்நாட்டுக்குள்ளே போய் பயமாக இருக்குது. என்ன விஷயம், நாங்கள் இங்கே ஆணுக்கான தேடல், பெண்ணுக்கான தேடல்னு ஒன்று இருக்குது, வயசு கோளாறுன்னு ஒன்று இருக்குது, அங்கங்கே சிக்கல்கள் நடக்குதுங்கிறது எனிஹோ ஓகே. ஆனால் பொருந்தாத விஷயங்கள் ஒன்று இருக்குல்ல, சிறு குழந்தைகள் மேலே கூட்டு பாலியல் அப்படிங்கிற அந்த சிந்தனையாக இருக்கட்டும், வயதான மூதாட்டிகள் மேலே அவங்களால இயங்க முடியாதுங்க. கடவுள் மாதிரிங்க அவங்கெல்லாம், வாழும் கடவுள், தெய்வங்கள் மாதிரி. அவங்க மீது தப்பான சிந்தனை ஒருத்தனுக்கு வருது, அதை இனிஷியேட்டும் பண்ணுறான் அப்படின்னா அந்த சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கான ஸ்பேஸ் இங்கே கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது ஆபத்து.
அதை நீங்கள் வந்து சரி பண்ணணும்னா சிக்கல்கள் இருக்குங்கிறது முதல்ல ஒத்துக்கணும். சமூக விரோதிகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது, நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண எக்ஸ்ட்ரீம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். போன ஆட்சியில் போதைப் பொருள் அதிகமாக இருந்துச்சு, அதை எடுக்கிறவங்க இப்போ வந்து தப்பு பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கை காமிக்கிறதுக்கு நீங்களே தேவையில்ல நான் சொல்கிறேன். அதாவது பொறுப்புன்னு ஒன்று எடுத்துக்கிட்டா முழு பொறுப்பை எடுத்துக்கணும். தவறுகள் இருக்கு, நான் சரி பண்ண முயற்சி பண்ணுறேன், நாங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணுறோன்னு சொல்லணும். கை காமிக்கிறது நீங்கள் காமிக்கலாம், நான் காமிக்கலாம், எல்லாரும் காமிக்கலாமே அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி அதுக்கு அவங்கள செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆட்கள். இது அதுக்கு தான் சார் லாஸ்ட் வீக் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக இருந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அது ஆரம்பிச்சதுக்கப்புறம் உண்மையிலேயே பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் குற்றங்கள் உடனே தீர்வு காணப்படும். கண்டிப்பாக நம்புவோம் தானே நம்ம. ஓகே, என்ன விஷயம், நாங்கள் முதல் அமைச்சர் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டோட ஒரு முகமாக இருக்கார், ஹோப்பாக இருக்கார். இப்போ ஓட் போட்டு ஜெயிக்க வச்ச மக்களுக்கு ஹோப்பாக இருக்கார்ல, அவரோட பேச்சு ஹோப் கொடுக்கக்கூடியதாக தானே இருக்கணும். இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, தைரியமாக இருங்க, வெற்றி நிச்சயம் சொல்கிறீங்கல்ல, அது ஓகே. ஆனால் மாற்றம் ஒரு நாள் வரும், எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன். எப்போ? ஒரு நாள். அந்த ஒரு நாள்ங்கிறது படத்தோட டைலாக் மாதிரி இருக்குங்க. அது எப்படிங்க ஒரு நாள் இதுக்குள்ள நான் சரி பண்ணுவேன், சிக்கல்களை தவிர்ப்பேன் அப்படின்னு சொல்லாமல் ஒரு நாள் சரியாகும்னா எப்போ கேட்டால் நான் எங்கன்னா சொல்லியிருக்காருப்பா ஒரு நாள் ஆகும்ப்பா, மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிகழணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நிகழட்டும், சந்தோஷம் மாற்றணும், அப்படி தான் ஒரே நாளில் மாற்றம் நிகழ்ங்கிறது கஷ்டம் தான். ஆனால் அந்த மாற்றத்துக்காக உயிர் பலிகள் அதிகமாகுதுல, உயிர்கள் போயிட்டு இருக்கு நான் சொல்கிறேன் பிரதர். இப்போ நம்ம க்ளோஸ் சர்க்கிள் நமக்கு நடக்காத வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு எதிராக பேசிட்டு இருப்போம். ஆனால் ஒரு மனிதர் தவறிட்டாரு, இந்த உலகத்தில் இல்லாமல் போயிட்டாரு, சமூக ரீதியில அந்த விஷயம் நடந்து போச்சு அப்படின்னா அது எவ்வளோ ஹார்டாக ஹிட் ஆகும் ஒரு தனிப்பட்ட பர்சனுக்கு. அது இழப்பு தானே தமிழ்நாட்டுக்கே நான் சொல்கிறேன். எந்த பாவம் அறியாத குற்ற செயலில் ஈடுபடாத பெண்கள் ஆண்கள் ஏன் இறந்து போகணும்? இவங்க ஆட்சி பழகிற பீரியட்ல இறந்து போகணுமா? அவங்க டிவிக்கே ஓட் பண்ணியிருக்காங்க, ஓட் பண்ணலங்கிற செகண்டரி பிரதர். ஆனால் அவங்க ஒன்ஸ் அதுக்கு கீழே தான் வாழ்றாங்க. ஓகே, சார் வந்துட்டாரு, பாதுகாப்பாக பார்த்துக்குவாருங்கிற ஒரு லீஸ் நம்பிக்கையில் தானே ஏங்குறாங்க, அவங்க வெளில போகிறாங்க வீட்டை விட்டு வெளியில். ஸோ அப்படி இருக்கப்போ உயிர்கள் போகுதுன்னா அதுக்கு பொறுப்பேற்றுக்காம நீங்கள் கை காமிக்கிறது, உயிர் இழப்புக்கு கூட நீங்கள் போன ஆட்சியை கை காமிக்கிறீங்க, போதை கலாச்சாரம் தான் இங்கே பாதிக்குன்னு கை காமிக்கிறீங்கன்னா கையாளாக தன்மை தான் எனக்கு காமிக்குது. கையாளாக தன்மையை சொல்கிறீங்க, அது பெரிய வேடு. ஓகேவா உங்களுக்கு? இல்லை, ஆமாம், உண்மைதான் அது. எஸ், நான் தான் சொல்கிறேன், நிர்வாக திறன் இல்லை. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலகட்டத்திலையும் பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றம் நடக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் சிஎம் வந்து உடனே ரியாக்ஷன் கொடுத்துருக்காரா? சொல்லுங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா விஷயங்கள் நடக்குது இல்லை, அதுக்கு கை காமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்லங்க. இப்போ நான் கிளியர் கட்டாக சொல்லி முடிச்சேன் போன பதில்ல. போன ஆட்சியில் போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சான். ஸோ அதில் அந்த ட்ரக்லாம் எடுத்துக்கிட்ட இளைஞர்கள் இப்போ அதிக அளவில் தவறு பண்ணுறாங்களா இந்த ஆட்சியில். ஸோ அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, அவங்க தான் சொல்லி நடக்கிற குற்றங்களுக்கு பொறுப்பேற்றுக்க தயங்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஸ்டாலினையா பாருங்க, இந்த தேர்தலை தோற்றதுக்கு ஏற்றுக்கிட்டாரு. எனக்கு எப்படி ஜெயிச்சா கிரெடிட் வருதோ அதே மாதிரி தோல்விக்கும் நான் தான் முழு காரணம், நான் அதை ஏற்றுக்கிறேன், நம்ம ஏங்குவோங்கிறாரு. பொறுப்பு ஏற்றுக்கிறதாங்க பெரிய மனுஷ தன்மைங்கிறது. கை காமிக்கிறது எல்லாரும் பண்ணலாம் நான் சொல்கிறேன். இல்லை, ஒரு பக்கம் தோல்விக்கு பொறுப்புன்னு ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு சிஎம் சார், அதாவது முன்னாள் சிஎம் ஸ்டாலின் சார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், இந்த வெற்றியை வந்து ரொம்ப எளிதாக்குறாரு. அதாவது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக வந்துட்டாங்க, இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி வந்துட்டாங்க, கவர்ச்சி மூலியமாக வந்துட்டாங்க. ஒரு பக்கம் வந்து தோல்விக்கு ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாப்புல, ஒரு பக்கம் வந்து இந்த வெற்றியை வந்து தாழ்த்தியும் பேசுகிறாப்புல. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? என்ன விஷயம், நாங்கள் உண்மையாக கொள்கை ரீதியாக இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். எனிஹோ அரசியல் படுத்தப்படாத இளைஞர்கள் கொள்கை புரிதலோட ஏதோ ஒரு புது கொள்கை ஒன்று எடுத்துகிட்டு வராங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அந்த பார்ட்டிக்கு, டிவிகே பார்ட்டிக்கு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான், சந்தோஷமான விஷயம் தான். ஏன் இப்போ ஜென்சி மீட்டப்லாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இது என்னது, இது தப்பாக இருக்குது, இந்த பசங்க வந்து ரொம்ப கொள்கை புரிதலோட தெளிவாக இருக்காங்க, இந்த அஜெண்டா வந்து என்ன சொல்கிறது, திராவிட கட்சிக்கு ஆபத்தானது, தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானதுங்கிறனாலே ஜென்சி வந்து மீட்டப் நடத்துனாங்கன்னு. அவங்களுக்கு கொள்கையே இல்லை, புரிதலே இல்லை, என்னென்ன தெரிய மாட்டேங்குது. நம்ம விஷயங்களை எடுத்து வச்சா கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, குடும்பத்தை திட்டுறாங்க, தலைவரோட படத்தை எடுத்து வச்சு அந்த டைலாக் எடுத்து டெம்ப்ளேட்டாக போடுறாங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அப்படி இருக்கப்போ கொள்கையே அந்த பக்கம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட மாற்றத்தினால ஒன்றுமே நடக்க போகிறதுல கெட்ட விஷயம் தான் அதிகமாக நடக்கும். இப்போ நம்ம சொசைட்டியை இயங்குறோம்னா பிரதர், ஏதோ ஒரு கொள்கை, இப்போ மது விலக்கு, எல்லாரும் குடிக்காமல் இருக்காங்களா? எல்லாரும் குடிக்கிறாங்க, மெஜாரிட்டி குடிக்கிறாங்க தானே. ஆனால் மது விலக்கணும், அது ஆபத்து. இப்போ போதைப்பொருள் கலாச்சாரமா வரக்கூடாது, ஏன்னா இளைஞர்கள் கெட்டு போயிடுவாங்க, அப்படிதான். ஆனால் ட்ரக் பரவிட்டு இருக்கான்னு கேட்டால் எல்லாத்தையும் போயிட்டு தானே இருக்காங்க, போயிட்டு தானே இருக்குது, மாட்டிட்டு தானே இருக்காங்க பசங்க. ஸோ அப்படி இருக்கப்ப தவறுன்னு சொல்லணும் பிரதர், அப்போ தான் அது நடக்கும். ஸோ இந்த பக்கம் கொள்கை புரிதலற்ற இளைஞர்களால் ஒரு மாற்றம் உருவாயிருக்கு அப்படின்னா அதை தப்புன்னு தான் ஸ்டாலின் சார் வந்து நோட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அது அவங்க மேலே உள்ள அக்கறையும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொள்கை புரிதல் இல்லாமல் ஒரு மக்கள் கூட்டம், இளைஞர் கூட்டம் இருக்கு அப்படின்னா அவங்கள ஈஸியாக டிவைட் பண்ணிட முடியும். ஏன்னா புதுசாக ஒரு சக்தி வந்து அவங்களை பயன்படுத்த நினைக்குதுன்னா கொள்கை ஸ்ட்ராங்காக இருக்கப்ப பசங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கொள்கை புரிதலோட இருக்க நம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க ஈஸியாக டிவைட் பண்ணிட முடியும் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவங்களை சுற்றி அதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கொள்கையை பற்றி சொன்னாலும் இந்த கேள்வி முன்வைக்கிறேன். அதாவது ஜென்சி டிஎம்கே அந்த மீட்டில் வந்து நீங்களும் இருந்தீங்க, கலந்துக்கிட்டீங்க. இப்போ அதில் எந்த மாதிரி கொள்கைகள்லாம் அவங்க வந்து இந்த கால இளைஞர்களுக்கு கடத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க? அதையும் தாண்டி சில இளைஞர்கள் என்ன சொல்றாங்க, கொத்தடிமை, அதுவும் ஒரு பக்கம் போய் கொத்துஸ், ப்ரௌட் டு பி கொத்துஸ்ங்கிறாங்க. 200 ஊப்பி தான், நாங்க ஊப்பி தான், இது நாங்க வெளியே இருந்து கலைக்க வேணாம் போல இருக்கு, அவங்களே கலைச்சிக்கிறாங்க. இது என்ன சொல்ல வராங்க அவங்க? அதாங்க, இதுக்கு நான் விளக்கத்தை இன்னொரு இன்டர்வியூல கொடுத்துட்டேன். ஸ்டில் நான் சொல்றேன், என்ன விஷயம், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஜென்சின்னு ஒரு பாய்ஸ் வராங்க,
ம். ஸோ அப்படி வர்றப்ப இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவில் வந்து கொத்தடிமை 200 ஊபி அப்படிங்கிற டேக் வந்து போட்டு பதிலாக அவங்க சொல்கிறாங்க, விளக்கம் சொல்ல மாட்டாங்க, அசிங்கமான வார்த்தைகள் திட்டுறாங்கிறப்ப அதுக்கு பதிலாக எடுத்து வைக்கிறாங்க அவங்க. நான் திரும்பவும் கேட்குறேன், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்த அந்த பையன் பேசின, நண்பர் பேசின, தம்பி பேசின அந்த டேகை மட்டும் கட் பண்ணி நீங்கள் ஃபன் பண்ணுறீங்கல்ல, அவங்க அவர் பேசின விஷயத்த ஃபுல்லாக பார்த்தீங்களா? மிஞ்சி போனால் ஒரு 15 மினிட்ஸ் பேசியிருப்பாருங்க உங்கள் லைஃப்பில். அந்த 15 மினிட்ஸ் நீங்கள் கொடுத்த அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோலுங்கிற மெட்டீரியலே நீங்கள் பேச மாட்டீங்க. அந்த அதனால தான் சொல்கிறாங்க, என்ன பேசுகிறோன்னே கேட்க மாட்டேங்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. அது என்ன சொல்கிறது, கண்டென்ட் கொடுக்க ஜென்சி மீட் கிடையாது, புரிதலை உண்டாக்க தான் மீட். அதுவும் டிவிக்கு எதிராக ஹேட்டட் பரப்புறதுக்கு ஜென்சி மீட் கிடையாது. அவங்களும் இளைஞர்கள் தான், மீன்ஸ் ஜென்சிங்கிறப்ப சின்ன பசங்க தானே, டிவிக்கு ஜென்சி அதிகமாக இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த பக்கம் டிஎம்கே ஜென்சி இருக்காங்க, நாங்கள் ஜென்சி டு ஜென்சி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறப்ப அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட எப்படி இணக்கமாக அரசியல் புரிதலை உண்டாக்குறது, சிக்கல்கள் இல்லாமல். அப்படி சிக்கல் யாராவது பர்சன்ஸ் பண்ணால் அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் தான், ஒரு ஆரோக்கியமான மீட்டப் தான் ஜென்சி மீட்டப்ங்கிறது. அதை வந்து நீங்கள் நல்லா கவனிங்க. இதை திசை திருப்புறது யார் அப்படின்னா, டிவிக்கே பக்கம் இருந்து அந்த சின்ன பசங்களை ஹேண்டில் பண்ணுற நபர்கள் இருப்பாங்க சோஷியல் மீடியாவில். இப்போதைக்கு இந்த போஸ்ட்டை போடு, இப்போதைக்கு இந்த போஸ்ட்டை போடுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜென்சி இப்போ ஜென்சி டு ஜென்சி பசங்க பார்ப்பாங்கல்ல, நம்மளும் ஜென்சி தான், அந்த பையனும் ஜென்சி தான், டிஎம்கேக்குள்ளே இருக்காப்புல, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போன்ட்டு போயிட்டான். அந்த பேச்சை முழுசாக கேட்டுட்டா கதை முடிஞ்சிச்சு. ஏதோ லாஜிக்காக கேட்குறாங்கப்பா, ஆமாம் இல்லை, நம்ம கொஞ்சம் ஏதோ எரர் இருக்கு நம்மகிட்ட, கொள்கைன்னு பேசுகிறாங்க, நம்ம டிவிக்கு என்ன கொள்கை இருக்குது, அது தெரியாமல் விஜய் சார் தான் நம்ம ஓட் போட்டோம் அப்படின்னு புரிதல் உண்டாயிரும்ல. அது உண்டாக விடக்கூடாது. டிவிக்குள்ள உள்ள வாய்ஸை விஜய் சார் எப்போ விஜய் சார், என்ன பண்ணாலும் விஜய் சார் அப்படிங்கிற மோட்லேயே வச்சிருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த பிட்டெல்லாம் கட் பண்ணி ஃபன்னாக மாற்றி 2 பேருக்குள்ள ஹேட்டடை பரப்புறது, அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப செலக்டான பீப்புள் ஸ்டில் அந்த பேச்சை முழுசாக்கிட்டு, நாம அப்புறம் சம்திங் ஏதோ விஷயங்கள் இருக்குது, அவங்களும் ஜென்சி தான் வேல்யூவாக பேசுகிறாங்க, நாங்களும் எங்கள் கட்சியில் கொள்கை என்னங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோங்கிற மாற்றம் உண்டாகிருக்கு. அது சந்தோஷம் இல்லை. இல்லை, அதுக்கு ஆதவ அர்ஜுன் சொன்னார், அந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங்கில் போனதே பாதி நம்பாளுக்கு தான், 1000 ரூபா பணம் வாங்கிட்டு தான் போனாங்க, எங்கள்கிட்ட சொன்னாங்க, சரி பணத்தை வாங்கிட்டு போங்க, அங்கே என்னதான் பேசுறாங்க நம்மள்ட்ட நீ சொல்லுங்கன்னு சொல்றாரு. இந்த 1000 ரூபா ஷேர் ஆனது உண்மையா? தவறுங்க, முழு தவறுங்க. நான் போய் பேசி எனக்கு சல்லி பேச பிரயோஜனம் இல்லைங்க. நான் உங்கள் நேரத்தை வீணடிச்சு, பார்க்குற நேரத்தில் வீணடிச்சு, எனக்கு ஆக்சுவலாக டென்ஷன் ஆகும். ஏன் போய் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். சொன்னது நார்மல் பீப்புள், அவர் வந்து ஒரு அமைச்சர். ஃபன்னுங்க, அதான் எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்கு. ஏன் இவ்வளோ போய் சொல்கிறீங்க? 1500 ரூபாயா? நோ, நான் அங்கே இருந்தேன், ஸ்டார்ட் எண்டிங் நான் இருந்தேன், நான் தான் பெட்ரோல் போட்டுட்டு போனேன். என்ன விடுங்க, நான் சும்மா போகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கேன், பார்க்குறேன். உங்களுக்கு எதுவும் கிரெடிட் ஆகல? நோ இல்லைங்க, அது ஏதோ ஃபன்னாக சொல்கிறாங்க, டக்குன்னு அது காசு கொடுத்தாங்க, காசுக்கு செஞ்சாங்க அந்த வேலைன்னு சொல்லி அதை இழிவுபடுத்திடுறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு போக்கு. இப்படி தயவு செஞ்சு ஆதவர்ஜுன் சார் நீங்கள் பண்ணாதீங்க, எவ்வளோ டாக்டிக்ஸ் ஏதோ ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் உணர்ச்சிபூர்வமாக எழுந்து வர இளைஞர்களை, ஜென்சி பசங்களை நீங்கள் வந்து காசுக்கு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த டேகுள்ள தள்ளாதீங்க. இது ரொம்ப பாவமான செயல் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே சில பேர் வந்து கடைசியாக அந்த கொஸ்டின் செக்ஷன் போச்சு, Q&A வந்து டிஸ்கஷன் போச்சு, அங்கெல்லாம் கடைசி நேரத்தில் ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டுட்டு ஒரு 3 hours பர்மிஷன் கேட்டு வந்த பீப்புளெலாம் இருக்காங்க. அவங்க ஈவன் ஜென்சி கூட கிடையாது. ஆனால் ஜென்சி இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்தவங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, சில பேர் ஃபன்லாம் பண்ணுறாங்க, ஏஜ் பீப்புளாக உள்ளே வந்தாங்க. ஆமாம் வந்தாங்க, ஆஃபீஸில் வந்தாங்க. அங்கே பிளானே வந்து ஒரு 300-400 பேர் கூடுறதாங்க ஜென்சி. ஸோ 300 பேர் 350 பேர் மொரால் ஜென்சி வந்திருப்பாங்க. ஸ்பேஸ் இருக்குது, இருக்கவங்க ஃப்ரீயாக இருக்கவங்க வாங்கன்னு இன்வைட் பண்ணாங்க. அதில் நாங்களாம் போய் நின்று சப்போர்ட் பண்ணால் பேசணும். Q&A செஷன் இருக்கப்ப சில பேர் கேள்விகளும் கேட்டாங்க. ஸோ அதுதான் விஷயம். இது ஆரோக்கியமான போக்கு. முழுக்க செலவு பண்ணி வந்தவங்க அங்கே வந்தவங்க எல்லாருமே. இந்த சொல்லுவாங்களே டேக் ஒன்று, கோழி பிரியாணி கோட்டர், நோ இல்லை, அதெல்லாம் இல்லை. அந்த ப்ராசஸ் இங்கே ஜென்சி கிட்ட இல்லை, இங்கே நடக்கதே வேற. அதனால தான் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. அந்த எழுச்சியை பார்த்து பயப்படுறனால தான் அதேமே மற்ற கட்சிகள் பார்த்து, அப்பா இந்த பசங்க காசு வாங்கிட்டு போயிருக்காங்கப்பா, சின்ன பசங்க 1000 எல்லாம் வாங்கியிருப்பாங்கப்பா, செய்தியை பரவ ஒன்றும் இல்லை. உண்மையாகவே டிஎம்கேக்குள்ளே சின்ன பசங்க ஜென்சி மீண்டெழுறாங்க, அவங்க காசை போட்டு வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க, நாட்டுக்காக மக்களுக்காக, புரிதல் உள்ள இளைஞர்கள் அப்படிங்கிற விஷயம் பரவிடக்கூடாது. இல்லை, அதை டவுன் பண்ணுறதுக்காக அந்த 1000 ரூபா மேட்டர் எடுத்து விட்றாரு. நான் ஆமான்னு சொல்லிடுவேன். இல்லை, 1500 கிடையாது, ஒரு டேஷும் கிடையாது. நேற்று வந்து திமுக ஐடிவிலேருந்து ஒரு காட்டமான அறிக்கை வந்திருக்கு சார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான் பிரிட்டோ, அதாவது ஆதவின் உறவினர், அவர் அமைச்சர் ஆதவின் உறவினர், அவர்கிட்டேருந்து வந்த போதைப்பொருள் பணத்துலேருந்து தான் எலெக்ஷனே நடந்து முடிஞ்சிருக்கு, அதுலேருந்து தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, இந்த வெற்றி போதைப்பொருள் பணத்திலேருந்து வந்த வெற்றி, இதற்கு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் பதில் சொல்லி ஆகணும், எப்போதும் போல ஓடி ஒழியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிங்கிறது வந்து மக்கள் ஒரு மாற்றத்திற்காக ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த வெற்றியை வந்து எதோட தொடர்படுத்தி பார்க்குறீங்க? என்ன விஷயம்னாங்க, உண்மைக்கு புறமான விஷயங்களை டிஎம்கே ஐடிவிங் போட்டு அவங்க வியூஸ் தேடணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஒரு செய்தி எடுத்து முன்வைக்கிறாங்க, கண்டிப்பாக ப்ரூஃபோட தான் எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் இங்கே அமைச்சர் இப்போ யார் எந்த தலைமையில் கட்சி இயங்கிட்டு இருக்கு, டிவிக்கு இயங்கிட்டு இருக்கு, யாரோட கைடன்ஸில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதவர்ஜுன் சார் தான் பிளான் பண்ணி இயக்கிட்டு இருக்காருங்கிறது. மீன்ஸ் அவர் ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணிடலாம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி நம்ம வந்து என்ன சொல்கிறது, டிவி விசிகேல இருந்துட்டு டிஎம்கேல இருந்துட்டு பார்க்குறாரு. அரசியல் இப்படி தான் இருக்குது, இவ்வளோ தான் விஷயம். ஸோ ஆனால் இங்கே இருக்கவங்களாம் கொள்கை புரிதலோடு இருக்காங்க. ஈவன் விசிகேலும் கொள்கை புரிதலோடு இருக்காங்க, டிவிகளும் கொள்கை புரிதலோடு இருக்காங்க. நம்ம ஒரு பார்ட்டியை அசம்பிள் பண்ணணும், அலைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாசிபிள் இல்லை. ஏன்னா கொள்கைன்னு ஒன்று இருக்குது. கேள்வி கேட்பாங்க, நீ யார் அப்படின்னு, கைட் பண்ண வந்துட்டு நீயே ஆட்சி எடுக்க பார்க்குற அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அங்கே ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கார்,
ஹீரோனா பெரிய ஒரு இன்ஃப்ளூன்சர் ஒருத்தர் இருக்கார், விஜய் சார் ஒருத்தர் இருக்கார். நான் ஆட்சிக்கு முன்னாடி சொல்கிறேன், எலெக்ஷன் முன்னாடி சொல்கிறேன். ஸோ அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்ன சொன்னாலும் கேட்குறாங்க, அரசியலுக்கு வரப்போகிற சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவர் கூட போனோம்னா அந்த பக்கம் கொள்கை என்னன்னே கேட்க மாட்டாங்க. சும்மா டெம்ப்ளேட்டாக இங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருக்குல்ல, விசிகே டிஎம்கே கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அதை தூக்கி பேனராக வச்சு சில பல வேலைகள் பண்ணி சோஷியல் மீடியாவில் மேனேஜ் பண்ணி பாசிட்டிவ்னு போட்டு இளைஞர்கள்கிட்ட இந்த பக்கம் கெட்டவங்கன்னு சொல்லி இவரை ஹீரோவாக காமிச்சு ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்டி வந்து வில்லனாக காமிச்சோம்னா அந்த பசங்க நம்பிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸும் பண்ணிட்டாரு, ஆப்வியஸ்லி சக்ஸஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருக்கப்ப இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இயங்குறதுக்கான பேஸ் என்ன, எப்படி இந்த ப்ராசஸ் அவர் பண்ணியிருப்பார்? பொடி நடையாக போயிட்டே பண்ணாரா? காரில் போகணும், பஸ்ஸில் போகணும், இளைஞர்களை கூப்பிடணும், டிஸ்கஸ் பண்ணணும், ஐடி டீம் போடணும், அங்கங்கே ஹப் வைக்கணும், கிட்டத்தட்ட 4000-5000 வாட்ஸ்அப் குரூப்புங்கிறாங்க. அதுக்கெல்லாம் பசங்க சும்மா வந்து வேலை செய்வாங்களா? டீமில் எத்தனை சிஸ்டங்கள் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரக்சராக ஆஃபீஸில் எத்தனை ஃப்ளோர் எடுத்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயங்களும் தெரிய வர்றப்ப அதுக்கு யார் செலவு பண்ணுவா, ஏன் செலவு பண்ணணும்? இவ்வளோ செலவு பண்ணி தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறது ஆதவ சாரோட கோலா? அப்படியா? அதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறாரு அவர், மக்களுக்கு நல்லது கொடுத்துடணும் விஜய் சாரை கொண்டு வந்து வச்சு அப்படின்னு? நோ, ஒரு ப்ராசஸ் நடந்திருக்குல்ல, அதுக்கான மணி ஒன்று தேவைப்பட்டிருக்குல்ல. ஸோ அது இது மூலமாக வந்ததாகவும் இருக்கலாங்கிறது ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த போதைப் பொருள் சம்மந்தமாக உங்கள் கட்சிக்குள்ளே உங்கள் அமைச்சருக்கு ஒரு பேர் வருது, மக்கள் மத்தியில் மிக பெருசாக அது அடிப்படுது, அதை பற்றி பேசினா நீங்கள் மாரிதாஸ் மாதிரியான நாட்களை தூக்கி நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு விடுவீங்க, அப்படி இவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்கன்னா அதுக்கான பதிலை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. நீங்க சொல்ற கருத்துப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி காலத்துல, அதாவது திமுக ஆட்சி காலத்துல ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் இருந்தார். 2000 கோடி போதைப் பொருள் கண்டிப்பா கிட்டத்தட்ட 50 கிலோ ரசாயன பொருட்கள்ல டெல்லி விமான நிலையத்துல டேக் ஓவர் பண்ணாங்க. அவர் திமுக முக்கிய நிர்வாகி. புரியுதுங்க. அப்பெல்லாம் திமுக ஐடிவில இருந்து எந்த இதுவும் பதிவும் இல்லையே. எதிர்கட்சி ஆனது மட்டும் எப்படி ஆக்டிவா செயல்படுறீங்க? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா தவறுகள் எந்த பக்கம் இருந்தாலும் தவறு தான். அவர் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும், நடவடிக்கை எடுக்கணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உண்மை எந்த பக்கம் இருந்தாலும் உண்மை தானே. ஸோ அப்படி இருக்கப்ப நான் வந்து பொய்யான விஷயத்தை உண்மையாக மாற்றி பேச விரும்பல. யார் தவறு செஞ்சாலும் அவங்க மீது நடவடிக்கை உறுதியாக எடுத்திருக்கணும். செய்தி போடாமல் இருந்தாங்களோ அது தவறு தான், போட்டிருக்கணும். ஆனால் அதுக்காக இந்த பக்கம் தவறு நடக்கிறப்ப நான் அமைதியாக இருப்பேங்கிறது கருத்து கிடையாது. ஸோ அப்போ இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் நல்லாட்சி கொடுப்பேங்கிறீங்க, மாற்றம்ங்கிறீங்க, ஏனிகோ எதேதோ பண்ணி என்னென்னமோ பண்ணி நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, மணி ரோட்டேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு புரியுங்க அந்த விஷயம். அது மக்களை பாதிக்காதவரை ஓகே. நீங்கள் அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேங்கிற பிம்பத்தை வச்சுக்கிட்டு போதை இப்போ டிஎம்கே ஆட்சியில் அதிக போதை ட்ரக் வந்துருச்சு, இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பெருசாக முன் வச்சு ஈவன் இந்த ஆட்சி நடக்கிற சிக்கலுக்குமே காரணமே ட்ரக் தான், டிஎம்கே ஆட்சியில் வந்த ட்ரக் தான் சொல்லி நீங்கள் முன் வச்சு ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, குறை சொல்லி ஒரு ஆட்சி நடத்துறீங்க. ஆனால் உங்களுக்கான பேஸே அது மூலமாக அமைஞ்சிருக்குங்கிற டவுட் எங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அதுக்குங்கிறாங்க. ஸோ இந்த கேள்வி கேட்காம எப்படி இருக்க முடியும் நான் சொல்கிறேன். கேட்கட்டும், இதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டு, ஏன்னா ஆட்சியில் இருக்காங்கல்லங்க. ஸோ அது பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ மீன்ஸ் இப்போ டிஎம்கே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஆட்சியில் இருக்கப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேள்விகள் வந்துச்சோ அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்களோ அதே மாதிரி இப்போ இவங்க சொல்லணும், அதுதான் சரி. Meriba Paneer Soda. I trust Meriba.